வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஹேர் ஃப்ரிஸி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ஃப்ரிஸி ஹேர் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஹேரை விட வேவி ஹேர் அண்ட் கேர்லி ஹேருக்கு தான் அதிகமாக வரும். அதே போல ட்ரையான ஹேரும் அதிகமான ஃப்ரிஸ் பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதை தவிர்த்து சூழ்நிலை காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமாக நம்ம போகும் பொழுது இருக்கக்கூடிய காற்றும் அந்த மாசும் சேர்ந்து தலையில அதிகமான ஃப்ரிஸை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரிஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹப்பாடா அப்படின்னு கலட்டி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்க ஹேரை கேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஹேரை கோல்டு வாட்டர்ல ரின்ஸ் பண்ணணும். எப்பவுமே முடி அதிகமான ஃப்ரிஸா சிக்கலா இருக்கும் பொழுது சூடு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அது இன்னும் அதிகமான ஃப்ரிஸை ஏற்படுத்துறதுக்கு தான் வழிவகுக்கும். இரண்டாவதா, ஒரு நல்ல கண்டிஷனிங் ஷாம்புவோ அல்லது ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கண்டிஷனர் தனியா யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இரண்டாவதா ஒரு நல்ல கண்டிஷனிங்கான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஷாம்புவை எப்போவுமே ஸ்கேல்ப்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுடைய லென்த் ஆஃப் தி ஹேருக்கு ஷாம்புவை கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய லென்த் ஆஃப் த ஹேர்ல கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிஷனர். மூன்றாவது விஷயம், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடியது மைக்ரோ ஃபைபர் டவலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டவல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் டிஷர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்காவது விஷயம், ஈர தலையில் சீப்பு போட்டு இழுத்து டீடாங்கிள் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். அதே மாதிரி முடி காஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் நெருக்கமான பற்களுடைய கோம்பை யூஸ் பண்ணக்கூடாது. சிக்கு எடுக்கிறதுக்கு நிச்சயமா வைடான டூத் இருக்கக்கூடிய சீப்புகளை தான் நாம யூஸ் பண்ணணும். சிக்கு எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜரும் தனியாவே இருக்குங்க. நீங்க தலையில இருந்து கீழே இழுக்கக்கூடாது. முடியுடைய லென்த்ல நீங்க சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுடைய தலைப்பகுதிக்கு நீங்க வரணும். இதன் மூலயமா ஹேர் உடையிறது, ஹேர் ஃபால் ஆகிறது எல்லாத்தையுமே நீங்க தடுத்துடலாம். நீங்க ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச லெவலுக்கு இதை குறைச்சிக்கோங்க. அதிகமான ப்ளோ ட்ரையர், அதிகமான ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். நிச்சயமா இன்னும் உங்க ஹேர் ஃப்ரிஸி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த ஹீட் டூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடும். அடுத்த விஷயம், ஒரு நல்ல ஹேர் சீரம் யூஸ் பண்றது. கண்டிஷனரை எப்படி ஹேர் லென்த்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னனோ, அதே மாதிரி இந்த சீரமும் ஹேர் லென்த்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுடைய ரூட்ல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரூட்டை வீக் ஆக்கிடும். ஸோ சீரமை உங்களுடைய ஹேர் லென்த்ல பொறுமையா அப்ளை பண்ணிட்டு மெல்ல நீங்கள் டீடாங்கிள் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஃப்ரிஸ் எல்லாமே அப்படியே பணிஞ்சு வந்துடும். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வாரம் ஒரு முறை ஒரு ஹேர் மாஸ்க் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிஸியான ஹேருக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஹேரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹேர் டைப் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் பேக் நீங்கள் போட்டுக்கலாம். இதை உங்களுடைய செல்ஃப் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ஹேரை ரொம்பவே நீட்டாக, ரொம்பவே அழகாக ஃப்ரிஸ் ஃப்ரீயா நீங்க வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மௌனராகம் சீரியல்ல 6 வருஷமா நடக்குது. இப்போ போனா எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. மௌனராகம்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல கொஞ்சம் சாஃப்ட்